அடேங்கப்பா, ஒரு வழியா இந்தியாவை நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. 4வது மேட்ச்ல நியூசிலாந்து பேட்டிங் பண்ணாங்க. இதுல ரிங்கி சிங் பாஞ்சி 4 கேட்ச் பிடிச்சி சாதனைலாம் பண்ணாரு. ஒரு வழியா இந்தியாவோட மோசமான பவுலிங்கால நியூசிலாந்து 215 ரன் அடிச்சிட்டாங்க. இஷான் கிஷனும் இல்ல. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா டெக் அவுட் ஆனதும் நம்ம மத்த பேட்ஸ்மேன்களும் நியூசிலாந்து பந்து வச்சு சமாளிக்க முடியாம டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை ஆட வைக்கவே இல்லைங்க. ஹர்தீப் சிங் எடுத்ததுக்கு பத்தி ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்திருக்கலாம். ஏன்னா 3வது ஸ்பீட் பவுலர் ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது ஹர்தீப் சிங் எடுத்தது தப்பு தான். இருந்தாலும் கடைசியா சிவம் துரை தாங்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சி ஆனாரு. சும்மா 15 பாலுக்கு 50. ஒவ்வொரு ஷாட்டும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பந்து கிரவுண்டுக்கு வெளியே 100 மீட்டருக்கு மேல தாங்க போச்சு. ஸ்பின் பவுலர் இவருக்கு பால் போடவே பயந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிவன் துபே சிக்ஸர் துபேவா மாறி நியூசிலாந்து பந்து சும்மா 100க்கு எடுத்துட்டாருங்க. யுவராஜ் முதலிடம், அபிஷேக் 2வது இடம். 15 பால்ல துபே 3வது இடத்துல இந்த சாதனையை படிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி இந்தியா இந்த சீரீஸ் அடிச்சதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இது போல நிறைய வீடியோக்கள் பார்த்தோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.